மெசேஜ் என்னைக்காவது வேறு யாருக்கும் மாற்றி அனுப்புறீங்களா? நீங்கள் அனுப்புகிற ராங் மெசேஜ் உங்களுக்கு ஒரு ஃபேமிலியே க்ரியேட் பண்ணி கொடுக்கும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? கதெல்லாம் இல்லை, இது உண்மையிலே நடந்திருக்கு. வெல்கம் டு நவம்பர் 2016. அரிஜோனாவில் இருக்க வாண்டா டெனிஸ்ன்ற 61 வயசு பாட்டி தன்னோட தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டிக்கு இன்விடேஷனை தம் பேரண்ட்க்கு சென்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க அனுப்புகிற நம்பரில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் மாறிடுச்சு. அப்படி மாறின மெசேஜ் ஜமல்ன்ற ஒரு பையனுக்கு போய் சேருது. ஜமல் அந்த மெசேஜை பார்த்துட்டு யார் நீங்கன்னு ரிப்ளை பண்ணுறான். அதுக்கு வாண்டா அவங்க ஃபோட்டோவை சென்ட் பண்ணிவிட்டு நான் தான் உன் பாட்டி, என்னை மறந்துட்டியா அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாங்க. அதுக்கு ஜமல் அவனோட ஃபோட்டோவை அனுப்பிட்டு நீங்கள் என் பாட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வாண்டா சாரி ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜை க்ளோஸ் பண்ணுறாங்க. மேபி இந்த கான்வர்சேஷன் இதோட முடிஞ்சிருக்கணும், ஆனால் முடியல. ஜமல் நான் உங்கள் பார்ட்டிக்கு வரலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வாண்டா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம வரலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜமல் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அந்த பார்ட்டிக்கு போகிறான். அந்த ஒரு வருஷம் மட்டும் இல்லை, தொடர்ந்து 5 வருஷமாக அந்த பார்ட்டிக்கு போகிறான். ஜமல் வாண்டாவோட ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாதிரி ஆயிடுறான். ஒரு சின்ன ராங் மெசேஜில் ஆரம்பிச்சு இந்த கன்வர்சேஷன் அப்படியே முடிஞ்சிருக்கலாம். பட் அது முடியாதனால ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி உருவாகிருக்கு. ஸோ நம்ம இந்த உலகத்தில் வாழ போகிறது கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாளும் விருப்பம் காட்டாமல் எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டணும்னு வச்சிங்களேன், எல்லாரும் நம்ம ஃபேமிலி ஆயிடுவாங்க. என்ன சொல்கிறீங்க? மெசேஜ் என்னைக்கா